பட்டியலின மக்களுக்காக பாடுபட்ட இளைய பெருமாள் நினைவாக சிதம்பரத்தில் நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைய பெருமாள் வழியில் சுயமரியாதை சமதர்ம சமுதாயத்தை அமைப்போம் என்றும் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வு கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசிய அவர், பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவி நிறுவனம் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலை வழங்குவதாக குறிப்பிட்டார். பேரூராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு கூறியுள்ளார். மேலும் பேரூராட்சிகளுடன் இணையும் ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் K.N. நேரு தெரிவித்தார். பேரூராட்சிகளுடன் இணைந்தால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோய்விடும் என மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் K.N. நேரு விளக்கமளித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 50,000 ரூபாய் வரை சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்கப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், மக்களின் பங்களிப்பு மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் நடைபெற்று வருவதால் வட்டி இல்லாத கடன் என்பது சாத்தியம் இல்லை என விளக்கமளித்தார். ராமநாதபுரத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தோழமை கட்சிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் அரசு முதன்மை செயலாளர் அமுதா IAS தலைமையில் விசாரணை குழுவை அரசு நியமித்தது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற முதல் நாள் விசாரணையில் 14 பேர் ஆஜரான நிலையில் இரவு 11 மணி வரை 11 பேர் விளக்கமளித்தனர். இதைத் தொடர்ந்து மீதமுள்ள 3 விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லையில் தனது கணவரை கஞ்சா வழக்கில் போலீசார் போலியாக கைது செய்ததாக பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்களை போலீசார் பிடுங்கியதாக அமுதா IAS விசாரணை நடத்தி வருகிறார். இதில் முத்துராமன் என்பவர் மீது போலீசார் போலியாக கஞ்சா வழக்கு பதிவு செய்ததாக அவரது மனைவி வாக்குமூலம் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்றும், அதே சமயம் வரும் 20ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செட்டித்தாங்கல் கிராமத்தில் நடைபெற்ற கால்நடைகள் சந்தையில் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனை செய்யப்பட்டன. இன்னும் சில நாட்களில் ரமலான் பண்டிகை வருவதை ஒட்டி அதிக அளவில் கால்நடைகள் விற்பனை செய்யப்பட்டன. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஹோசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் துர்நாற்றத்துடன் ரசாயன நுரைகள் வெளியேறுவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் எல்லையோரமாக உள்ள தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவடி அருகே கிருஷ்ணா கால்வாயில் குளிக்கச் சென்ற அருள்பாண்டி என்பவர் தனது 3 வயது பெண் குழந்தையை கரையில் அமர வைத்து குளிக்கச் சென்றுள்ளார். திடீரென குழந்தை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிய குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த வசந்த் என்பவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் ஆன்லைன் லோன் ஆப்பில் வசந்த் கடன் பெற்றிருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது. கடனை செலுத்த 1 லட்சம் ரூபாய் வரை வசந்த் சேகரித்து வைத்ததாகவும், தற்கொலைக்கு முன்பாக செல்போனின் சிம் கார்டை உடைத்து எறிந்ததும் தெரியவந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் சோம்பட்டியைச் சேர்ந்த புள்ளையன் என்ற விவசாயி மின்சார டவரின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இவரது நிலத்தை ரியல் எஸ்டேட் வியாபாரிகளின் பெயரில் தனது அனுமதியின்றி கிராம நிர்வாக அலுவலர் சிட்டா மாற்றம் செய்து கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அண்ணாதுரை என்பவரின் 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ தங்கத்தை 2020ஆம் ஆண்டு சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்ட KD ரமீஸ் என்பவரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. மேலும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்ட 3 பேரிடமிருந்து 27,65,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம், 1,13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
கேரளாவில் 94 கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கிய முதல்கட்ட தண்ணீர் பட்ஜெட்டினை முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். தண்ணீரை முறையாக பயன்படுத்தவும் நீர் வீணாவதை தடுக்கவும் தண்ணீர் பட்ஜெட் உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நீர்வள மேம்பாடு நீர்வளத்துறை நிபுணர்கள் கொண்ட குழு மூலம் தண்ணீர் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானுக்கு சுற்றுலா வந்த கொரிய நாட்டின் பெண் யூடியூபருக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அங்கிருந்து தப்பிய கொரிய பெண் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பாலியல் தொல்லை அளித்த தீபக் ஜலானி என்ற இளைஞரை கைது செய்தனர். லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்திய தேசிய கொடியை இறக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கமளிக்க இங்கிலாந்து வெளியுறவுத்துறைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே நாயக்கர் கால நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வாசுதேவநல்லூர் அருகே உள்ள நெல்கட்டும் சேவல் கிராமத்தைச் சேர்ந்த தொல்லியல் துறை மாணவர் விஜயகுமார் இந்த நடுக்கல்லை கண்டறிந்துள்ளார். கிபி 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த நடுக்கல்லை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர் விஜயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் ராஜகோபுர கலசங்கள் சீரமைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் வரும் ஜூன் மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்காக கோவிலின் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே குருவிமலை கிராமத்தில் குரங்கு கடித்து பள்ளி மாணவன் படுகாயமடைந்தார். குருவிமலை கிராமத்தில் சில மாதங்களாக குரங்குகள் தொல்லை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 9 வயது சிறுவனின் கழுத்தில் குரங்கு ஒன்று கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் போது பக்தர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் குடிநீர் கழிப்பறை வசதிகள் கோரிய பொதுநல வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சித்திரை திருவிழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்யும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். உதகையில் மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சணல் பை மூலம் தயாரிக்கப்பட்ட திருமண அழைப்பிதழ் கவனத்தை ஈர்த்துள்ளது. உதகை நகராட்சி ஜார்ஜ் தனது மகனின் திருமணத்திற்காக சணல் பை மற்றும் மர விதைகளை கொண்டு 3000 அழைப்பிதழ்கள் தயாரித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் விதமாகவும் மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அழைப்பிதழை தயாரித்துள்ளதாக ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் டீக்கடையில் சிலிண்டர் வெடித்ததால் 6 கடையில் தீகள் எரிந்து சேதமடைந்தன. இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு அருகில் பேருந்து நிலையம் இருந்ததால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டனர். மேலும் 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். திருவனந்தபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் அருகே சாலையோர கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் உடற்கல்வி ஆசிரியர் காயமடைந்தார். தென்காசியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் ஜெரால்ட் கோவையில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள விவசாய கிணற்றுக்குள் கவிழ்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி காரை வெளியே எடுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிகளுக்கான தரிசன டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த டிக்கெட்டுகளை தேவஸ்தானத்தின் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் விற்பனை இம்மாதம் 25ஆம் தேதி தொடங்க உள்ளது. விழுப்புரம் அருகே மாயமான இளைஞர் ஒருவர் விளையாட்டு கம்பத்தில் சடலமாக தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செஞ்சியை அடுத்த காரை பகுதியைச் சேர்ந்த தணிகைவேல் என்ற இளைஞர் சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக பெற்றோர் புகார் அளித்தனர். இதனிடையே தணிகைவேல் உடல் அங்குள்ள விளையாட்டு மைதானத்தில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் அம்பேத்கர் போன்று வேடமணிந்த நபர் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சேலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் ஒருவர் அம்பேத்கர் போல் வேடமணிந்து மேடையில் தோன்றினார். அவரை கண்டதும் பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்த நிலையில் பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நாகை ரயில் நிலையத்தில் நெல் மூட்டைகளை ஏற்ற வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகையில் இருந்து சுமார் 2000 டன் நெல் மூட்டைகளை சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று காலை தொடங்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயிலின் கடைசி பெட்டி தடம் புரண்டது. இதைத் தொடர்ந்து ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி அடுத்துள்ளது காமேஸ்வரம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல்லில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்துள்ளார். அப்போது பேபி போக்குவரத்து பெண் காவலர் உடனடியாக அப்பெண்ணுக்கு முதலுதவி அளித்துள்ளார். பெண் காவலரின் செயலுக்கு பொதுமக்கள் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கும் படத்திற்கு கங்குவா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை வரவேற்கும் விதமாக சூர்யா ரசிகர்கள் கோவை மாநகரில் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். குறிப்பாக இதுவரை தமிழகம் பார்த்த சூர்யா வேறு, இனி தமிழகம் பார்க்க போகும் சூர்யா கங்குவா எனும் வாசகத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் விற்பனை மையம் இந்தியாவில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் டிரைவ் மாலில் ஆப்பிள் ஷோரூம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் திறந்து வைத்த நிலையில் ஐபோன்களை வாங்க நேற்று இரவு முதலே வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்தனர். இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வெளுத்து வாங்கி வருகிறது. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெயில் சதம் அடித்து வரும் சூழலில் பாட்னா விமான நிலையத்தில் இன்று 111 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் சாலையில் சென்ற வாகனங்களை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்தியதால் பரபரப்பு நிலவியது. முதுமலை வனப்பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த காட்டு யானை திடீரென வாகனங்களை தாக்க ஓடி வந்தது. சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை பின்னோக்கி எடுத்து தப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பாறையில் சிக்கிய கரடிக்குட்டியை வனத்துறையினர் மீட்டனர். தேயிலை தோட்டம் அருகே தேன் எடுப்பதற்காக தாய் கரடி மற்றும் கரடிக்குட்டி வந்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பாறை இடுக்கில் கரடிக்குட்டி சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து முதலில் தாய் கரடியை அங்கிருந்து விரட்டிவிட்டு பின்னர் கரடிக்குட்டியை மீட்டனர். கோவையில் சாலையின் நடுவே தண்ணீர் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை காந்திபுரம் மேம்பாலம் அருகே தண்ணீர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் கர்நாடகாவிற்கு பிரச்சாரத்திற்கு வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெலிகாப்டரில் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வந்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அண்ணாமலை ஹெலிகாப்டரில் உடுப்பி சென்றார். இந்நிலையில் அண்ணாமலை ஹெலிகாப்டரில் பணம் கொண்டு வந்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் சொரகே குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹெலிகாப்டரில் பணம் கொண்டு சென்றதாக காங்கிரஸ் தெரிவிக்கும் குற்றச்சாட்டை அண்ணாமலை மறுத்துள்ளார். பல்வேறு இடங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதால் ஹெலிகாப்டரை பயன்படுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் சொரகே அனுமானத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டியிருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் கர்னாலில் உள்ள அரிசி ஆலையின் 3 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் தூங்கிக் கொண்டிருந்த 150 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் 4 பேரின் உடல்களை மீட்டனர். 20 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் ஆலை உரிமையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். निकलने का रास्ता कैसे बनाया जाए, क्योंकि दीवार पिछली ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தில் கேரளாவும் தமிழகமும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பினராயி விஜயன் எழுதியுள்ள கடிதத்தில் ஆளுநர்கள் கூட்டாட்சி அமைப்பின் அதிகாரத்தில் அத்துமீறி செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். விலங்குகள் இனவிருத்தி கட்டுப்பாட்டு விதிக்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி உள்ளாட்சி அமைப்புகள் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெருநாய்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லாமல் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்தும் வழிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. திரிபுரா மாநிலத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வரை விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளிகள் தங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு மேற்கண்ட கால அவகாசம் வரை விடுமுறை அறிவிக்கலாம் என அரசு வலியுறுத்தியுள்ளது.
ஜனவரி முதல் மார்ச் வரையில் இந்தியாவில் மொத்தம் 14.6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் தனியார் துறை முதலீடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு 10.5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 2022-23 ஆண்டில் இந்தியாவில் செய்யப்பட்ட மொத்த முதலீடுகளின் அளவு 37 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. சூடான் நாட்டில் ராணுவம் மற்றும் துணை ராணுவம் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் கார்டோம் நகரில் பீரங்கி மூலம் தாக்குதல் நடத்தப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பீரங்கியில் இருந்து குண்டுகள் அடுத்தடுத்து வானத்தை நோக்கி சீறி பாயும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. சூடானில் ராணுவத்தின் இரு பிரிவினரிடையே நடைபெறும் மோதல்களில் சுமார் 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1800 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சூடானுக்கான ஐநா தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போர் நிறுத்தம் செய்யுமாறு ஐநா, அமெரிக்கா மற்றும் இதர G7 நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்காவின் மிசிசிபி மாகாணத்தில் சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை விவரிக்கும் புதிய ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாத இறுதியில் மிசிசிபி மாகாணத்தை புரட்டி போட்ட சூறாவளியில் 20க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். ஏராளமான வீடுகளும் மரங்களும் முற்றிலும் சேதமடைந்தன. அமெரிக்காவில் பள்ளி மாணவர்களுடன் 6 ஆசிரியைகள் பாலியல் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆர்கன்சா, வெர்ஜீனியா, டான்வெல் உள்ளிட்ட வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 ஆசிரியைகள் பள்ளி வளாகத்திலேயே மாணவர்களுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியின் டிக்கெட் வாங்குவதற்காக ரசிகர்கள் இரவிலேயே குவிந்தனர். ஆனால் நள்ளிரவில் கூடுவதற்கு ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் டிக்கெட் வாங்க சென்ற ரசிகர்கள் தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். டுப்ளசியும் மேக்ஸ்வெல்லும் ஆட்டமிழக்காமல் இருந்திருந்தால் 18வது ஓவரிலேயே நேற்று பெங்களூரு வெற்றி பெற்றிருக்கும் என்று சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளார். IPL தொடரில் பெங்களூருவை வென்ற பிறகு பேட்டியளித்த மகேந்திர சிங் தோனி இளம் பவுலர்கள் டெத் ஓவர்களை வீசுவது கடினம் என்று கூறினார். சென்னை அணியின் இளம் பவுலர்களுக்கு பந்துவீச்சு பயிற்சியாளர் பிராவோவின் வழிகாட்டுதல்கள் நம்பிக்கை அளிக்கும் என்றும் தோனி பேசினார். சென்னை கேப்டன் தோனியுடன் இருக்கும் புகைப்படத்தை பெங்களூரு வீரர் விராட் கோலி ட்விட்டரில் பகிர்ந்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளை குறிக்கும் ஹாட் எமோஜிகளை இணைத்து இந்தியாவின் தேசிய கொடியையும் கோலி பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தை சென்னை பெங்களூரு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வைரலாக்கி வருகின்றனர். IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணியளவில் தொடங்குகிறது. இரு அணிகளும் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கும் என்பதால் இந்த போட்டி விறுவிறுப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம்.